ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, சனியை ஊருக்குள்ளே ஒதுக்குப்புறமாக இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கமாக உடங்குடி வராரு. அதே வேஷ்டி அதே சட்டை, கண்டிப்பாக இது சனியனா தான் இருக்குன்னு சொல்லி சனியன் பக்கத்தில் வராரு. டே சனியா, நீ மாட்டிக்கிட்ட, போலீஸ்கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டியா, இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்ல, இங்கே பாரு உடங்குடி, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, மரியாதையே அங்கேருந்து போயிருன்னு சனியன் சொல்கிறாரு. உன்னை பிடிச்சி இப்போவே நான் சண்முகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு சனியனை உடங்குடி பிடிக்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. உடங்குடியை சனியன் தள்ளி விட்டுட்டு ஓடும்போது அவரோட வேஷ்டியை இவர் உருவி விட்டுறாரு. அப்புறமா சனியனை பார்த்து, டே சனியா, நீ ஊருக்குள்ளே தானே சுற்றுற, உன்னோட வேஷ்டியை உருவினது மாதிரி உன் குடலையும் உருவி நான் மாலையாக போடலைன்னா என் பேர் உடங்குடி இல்லடான்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்க்கறதுக்காக போறாரு. அடுத்த சீன்ல சனியன் அவரோட வீட்டில் இருக்காரு. அவர்கிட்ட பஞ்சு, இங்க பாரியா, எத்தனை நாள் இப்படி போலீஸ்கிட்ட மறைஞ்சு நீ வாழ போற, நீ போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிருன்னு பஞ்சு சொல்ல, நீ அமைதியா இருடி, எல்லாத்தையும் எங்க ஐயா பார்த்துப்பாருன்னு சனியன் சொல்றாரு. உங்க ஐயாவால அவரையே பார்த்துக்க முடியல, இதுல எங்க அவர் ஒன்ன பார்க்க போறாரு, ஞாபகம் இருக்குதுல்ல, இங்க வச்சுதான் அவரோட பையன் முத்துப்பாண்டி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனான். அப்போ உங்கள் ஐயாவால் என்ன பண்ண முடிஞ்சுது, இங்கே பாரியா, நீயே போய் சரண்டர் ஆயிரு, இல்லைனா இப்போ நானே சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன்னு பஞ்சு சொல்ல, கோவத்தில் சனியை அவங்களோட கன்னத்திலேயே அறையிறாரு. அப்போ கதவை திறந்துட்டு, ஆத்தா நீ ஒன்று எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நானே வந்துட்டேன்னு சொல்லி சண்முகம் உடங்குடியும் வராங்க. என்ன சனியா, நீ பெரிய டானா, நீயே ஜெயிலில் இருந்து உன்னோடைய ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு உன்னை கடத்திட்டு போக பிளான் போட்டியா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும், இங்கே பாரு சனியா, மரியாதையாக சொல்கிறேன், கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லிடு, இல்லைன்னு வையி, அந்த கோர்ட் உனக்கு தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, இந்த சண்முகம் உன்னை கொன்னே போடுவேன்னு சொல்கிறாரு. வேண்டாம் சண்முகம், என்னை விட்டுருன்னு சனியன் சொல்ல, இங்கே பாரு சனியா, நாங்கள் வக்கீல்கிட்ட பேசிட்டோம், நீ சாட்சி சொன்னால் உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனையா 6 மாதம் தண்டனை தான் கிடைக்குமா, இல்லைன்னு வையி உனக்கு தண்டனைக்காதான்னு உடங்குடி சொல்கிறாரு. அப்புறமா சண்முகம் அவரோட தோல்ல இருந்த துண்டை எடுத்து சனியனுடைய கழுத்தோட போட்டு இழுக்கிறாரு. இங்கே பாரு சனியா, கோர்ட்டில் வந்து நீ உண்மையை சொல்லிட்டேன்னு வையி, போட்ட துண்டை அப்படியே எடுத்துருவேன், இல்லை ஏதாவது கோக்குமாக்கு வேலை காட்டுன, இந்த ஊருக்கு நடுவுலையே இந்த துண்டாலே உன்னை தொங்க விட்டுருவேன்னு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.